ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மொஹரம் ஸ்பெஷல் ஜர்தா ரெசிபி செய்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஐகான் பட்டன் பெல்லை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். பாஸ்மதி அரிசி ஒரு கப் எடுத்துருக்கிறேன். சுத்தமாக கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகாட்டி வச்சுருக்கிறேன். இது இப்படியே இருக்கட்டும். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து 1/2 ஸ்பூன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 பட்டை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான தண்ணி வச்சுக்கோங்க அரிசி வேகிறதுக்கு. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய், பட்டை, கிராம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்த உடனே 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. அரிசியை முழுமையாக வேக விடுங்க. அரிசி சரியாக வேகலைன்னா சர்க்கரை போட்ட பிறகு அந்த ரைஸு ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ வடிகாட்டி வச்சுக்கோங்க. சாதத்தை வடிகாட்டிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. பேனில் 1/4 கப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானவொன்னே மிக்ஸ்டு நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. திராட்சையை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காவை சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சர்க்கரை 1 கப் அரிசிக்கு நான் இன்றைக்கி 3/4 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணால் 1 கப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ண பேனை எடுத்துக்கோங்க. அதே நெய்யில் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மெஷர் பண்ணி வச்ச சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் லேயர் மறுபடியும் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸுக்கு மேலே சர்க்கரையை மறுபடியும் தூவுங்க. இதே மாதிரி 3 லேயர் 4 லேயர் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வைங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு வாட்டி ஜென்டலாக ஒரு கிளறிட்டு மூடி போட்டு மூடி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ திறந்து பாருங்கள், ஜர்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மூடி ஒரு 5 நிமிஷம் தம்மில் அப்படியே வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இப்போ வாங்க ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம். மொஹரம் ஸ்பெஷல் ஜர்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜர்தாவை ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கார்னிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் மொஹரம் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.